வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் சில எளிய உணவுகள் விலை உயர்ந்த மருந்துகளை விட உடலுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடியவை. அவற்றில் ஒன்று தான் உலர் கருப்பு திராட்சைங்க. ஆனா பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? இதை அப்படியே சாப்பிடுவதை விட இரவுல தண்ணீர்ல ஊற வைத்து காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டாதான் அதனுடைய பலன்கள் இன்னுமே அதிகமாகும். ஏன் ஊற வைக்க வேண்டும்? ஊற வைத்த பிறகு அதுக்குள்ள சில இயற்கை சேர்மங்கள் உடலால எளிதாக உறிஞ்சு கொள்றதுக்கு இது உதவுது. மேலும் மென்மையாக மாறுவதால செரிமானமும் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோல கருப்பு உலர் திராட்சை என்ன சத்துக்கள் கொண்டது, ஏன் இதை ஊற வைத்து சாப்பிடணும், தினமும் எவ்வளவு அளவு சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, யாரு ரொம்ப கவனமா இதை எடுப்பு திராட்சை சாப்பிட்றதுனால உடல்ல நடக்கக்கூடிய 10 முக்கிய மாற்றங்கள் என்ன, எல்லாத்தையும் நம்ம விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். கருப்பு உலர் திராட்சைங்கிறது வெறும் இனிப்பான பழம் மட்டும் இல்லைங்க. இதுல பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதுல இயற்கையான சர்க்கரை, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், செம்பு, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பாலிஃபினால்கள் இது எல்லாமே அதிகமாகவே இருக்குது. இவை அனைத்தும் சேர்ந்து தான் உடல்ல பல்வேறு உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு இது உதவியா இருக்குது. இப்போ கருப்பு உலர் திராட்சை சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை, இரத்த சோகை குறையிறதுக்கு இது உதவுது. கருப்பு உலர் திராட்சையில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. இரும்பு சத்து உடலில் ஹீமோகுளோபினை உருவாக்குறதுக்கு உதவுது. அதனால் உடல் சோர்வு, பலவீனம், தலை சுற்றுதல் போன்ற அறிகுறி உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வா இந்த உலர் திராட்சை பயன்படுதுங்க. சமநிலையான உணவோடு சேர்த்து நீங்க உலர் திராட்சை எடுக்கும் போது நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் நிறைய பேருக்கு இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா ஏற்படுது. ஸோ அவங்கெல்லாம் பெண்கள் எல்லாருமே தொடர்ந்து இந்த உலர் திராட்சை எடுக்கும்போது அவங்களுக்கு இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனிமியா உடலை விட்டு போகும். இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உடலில் ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாக்கப்படும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள், 40 வயதை எட்டின பெண்கள் எல்லாருமே உலர் திராட்சை எடுத்துக்கிறது ரொம்பவுமே சிறப்பானது. அடுத்து இரண்டாவது நன்மை, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால ஊற வைத்த பிறகு இது நம்ம சாப்பிட்றதுனால இது நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தையும் குடலை சீராக இயக்கிறதுக்கும் பயன்படுது. நார்ச்சத்தை மென்மையாக்கி குடலை சீராக இயக்கிறதுக்கு இது பயன்படுது. காலையில் வெறும் வயிற்றில் 10லிருந்து 15 உலர் திராட்சை நம்ம எடுக்கும்போது அது கூடவே தண்ணி சேர்த்தும் குடிக்கிறதுனால மலச்சிக்கல் எளிமையாக குறைய ஆரம்பிக்குது. முக்கியமாக வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த உலர் திராட்சை எடுக்க உங்களுடைய மலச்சிக்கல் ப்ராப்ளம் சரியாயிரும். அடுத்து மூன்றாவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுதுங்க. உலர் திராட்சையில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இது ரத்த அழுத்தத்தை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாகவே இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் இதயத்திற்கு ஒரு நல்ல ஆதரவு உணவாக இந்த உலர் திராட்சை இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற பாதி பேருக்கு இதயம் சார்ந்த நோய்கள் தான் நிறையாவே வருது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்கள் இதயத்தை நீங்கள் பாதுகாக்க உலர் திராட்சையை தாராளமாக எடுத்துக்கிறலாம். அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, எலும்புகளை பலமாக வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய கால்சியம், போரான், மெக்னீசியம் போன்ற கனிம சத்துக்கள் இது எலும்புகளுடைய அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கு உதவுது. ஏன்னா வயது அதிகரிக்க எலும்பு சார்ந்த நோய்கள் நிறையாவே வரும். முக்கியமாக ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு அரிப்பு நோயெல்லாம் ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 40 வயசு எட்டிட்டினாவே நீங்கள் உலர் திராட்சை எடுக்கும்போது அந்த எலும்பு சார்ந்த நோயை தடுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும்.
அடுத்து 5வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. சளி காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஒரு உலர் திராட்சை பயன்படுது. ஏன்னா நம்ம உலர் திராட்சை எடுக்க எடுக்க நோய் எதிர்ப்பு மண்டலம் அதிகமாயிடும். அது இம்யூனிட் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சளி இருமல் காய்ச்சல்லாம் வரும். ஆனால் இம்யூனிட் பவர் அதிகமாயிருச்சுன்னா அதெல்லாம் அடிக்கடி வரவே செய்யாது. ஸோ ஆரோக்கியமான உணவுகளோடு சேர்த்து நீங்கள் உலர் திராட்சையை எடுத்துகிட்டு வாங்க. உங்களுடைய உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து 6வது பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, சர்ம அழகை மேம்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. பலருமே கவனிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, உடலில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகரிச்சிச்சுன்னா சர்மம் விரைவில் வயதான தோற்றத்தை பெற ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இளமையிலே முதுமை அடைஞ்சிருவீங்க. ஆனால் கருப்பு திராட்சையில் என்ன இருக்குதுன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குதுங்க. இது சர்ம செல்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்குது. இதனால் சர்மம் எப்பொழுதுமே பொலிவாக இருக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. நீங்கள் எப்போவுமே இளமையாக இருக்கணும், முதுமையானால் கூட இளமையாக இருக்கணும், உங்களுடைய முதுமையை தாமதப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் உலர் திராட்சையை தொடர்ந்து எடுத்துகிட்டே வாங்க. உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் சேதத்தை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த அடுத்து 7வது நன்மை, முடியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுதுங்க. ஏன்னா உலர் திராட்சையில் இரும்பு சத்து இருக்குது. இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு தான் முடி உதிர்தல் பிரச்சனை அதிகமாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, முடி உதிர்தல் பிரச்சனை தாங்க. அதுக்கு ஒரு நல்ல தீர்வாக உலர் திராட்சை இருக்குது. ஏன்னா இரும்பு சத்து ஆட்டோமேட்டிக்காக உலர் திராட்சையிலேருந்து நம்மளுக்கு வந்துடும். இதனால் நம்மளுடைய முடி மறைமுகமாகவே உதிர்தல் பிரச்சனை நிற்க ஆரம்பிச்சிடும். நல்லா ஸ்ட்ராங்காகவும் வளர ஆரம்பிக்கும். உங்களுக்கு சைனிங்கான ஒரு முடியும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய முக அழகிற்கும் சரி முடி அழகிற்கும் ரெண்டுக்குமே உலர் திராட்சை பெரிதும் உதவியாக இருக்குது. அடுத்து 8வதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, செரிமானம் தாங்க. செரிமானத்திற்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. ஊற வைத்த உலர் திராட்சை வயிற்றில் எளிமையாகவே செரிமானம் ஆகிடும். சிலருக்கு வயிறு உபசம், மலச்சிக்கல், செரிமான பிரச்சனை இதெல்லாம் இருக்கும்ல, அவங்கெல்லாம் இந்த ஊற வச்ச உலர் திராட்சையை எடுக்க எடுக்க அவங்களுடைய அந்த குடல் இயக்கமே நல்லாவே வலுவாக்கப்படும். இதனால் செரிமானம் வேகமாகவே செரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு செரிமானம் மேம்படுறதுக்கு உலர் அடுத்து 9வது நன்மை, உடனடியாக சக்தி கிடைக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. ஏன்னா இதில் இயற்கையான குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் இருக்குது. அதனால் காலை நேரத்தில் உடலுக்கு விரைவான ஆற்றலை இது வழங்குது. விளையாட்டு வீரர்கள், உடற்பயிற்சி செய்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க இவங்க எல்லாருமே காலையில் சிறிதளவு உலர் திராட்சை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான எனர்ஜி, ஸ்டாமினா இது எல்லாமே கிடைக்கும். ஸோ ஒரு நாள் நல்லாவே ஆக்டிவாகவும் புத்துணர்ச்சியாகவும் செயல்படுறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. இன்ஸ்டண்டான ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இது பயன்படுது. அடுத்து 10வது நன்மை என்னென்னா, கல்லீரல் மற்றும் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு பயன்படுது. ஸோ கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இந்த உலர் திராட்சை யாரெல்லாம் சாப்பிட்லான்னா, மாணவர்கள் தாராளமாக இதை சாப்பிட்லாம். கடினமாக உழைத்து வேலை செய்கிறவங்க, வயதானவர்கள், பெண்கள், விளையாட்டு வீரர்கள், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த உலர் திராட்சையை எடுத்துக்கிடலாம். யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தவிர்க்க வேணும் அப்படின்னா, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களுடைய உடல் அளவில் ஆல்ரெடி சர்க்கரை இருக்குது. உலர் திராட்சையில் இயற்கையான குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் இருக்குது. ஸோ நீ எடுக்கும்போது சர்க்கரை அளவு அதிகமாகும். உங்களுக்கு நார்மலான சர்க்கரை அளவு இல்லை லைட்டாக குறைஞ்சிருக்கு அப்படின்னா 1-2 உலர் திராட்சையை எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவத்தை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சிறுநீரக நோயாளிகள் அவங்களுக்கு பொட்டாசியம் கட்டுப்பாடு ரொம்பவே தேவைப்படும். ஸோ அவங்க இந்த உலர் திராட்சையை எடுக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா உலர் திராட்சையில் பொட்டாசியம் இருக்குது. ஸோ பொட்டாசியம் எந்தெந்த உணவுகளில் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து உடல் எடையை குறைக்க முயற்சி செய்வ
இவர்கள் ரொம்பவும் அளவு கம்மியாக எடுத்துக்கிறணும். ஸோ அளவு கம்மியாக எடுத்தால் உடல் எடை குறைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2 உலர் திராட்சை 3 இது மாதிரி ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கும் போது உடல் எடை குறையும். இதுவே நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு பயன்படும். ஸோ நீங்கள் எடுத்துக்கிற முறையில் தான் இருக்குது. எப்படி இதை சாப்பிடணும்னா இதுதான் சரியான முறையை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இரவில் 10லேருந்து 15 கருப்பு உலர் திராட்சைகளை எடுத்துட்டு இரவுலையே நீங்கள் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் அந்த ஊறிய உலர் திராட்சையை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியையும் குடிச்சிடணும். அதனால் ஊற்றும் போது நீங்கள் நல்ல தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. ஸோ நல்ல உலர் திராட்சை நல்லா மென்று நீங்கள் சாப்பிடணும். இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 4 இல்லைன்னா 5 நாள்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிவிட்டு 2 நாள் இடைவெளி விட்டுட்டு திருப்பி மறுபடியும் ரொட்டீனாக 5 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வாங்க, உங்கள் உடல் ஆரோக்கியமாக்கப்படும். நண்பர்களே, உலர் கருப்பு திராட்சைங்கிறது ஒரு சத்தான உணவுங்க. இதை எடுக்க உங்கள் உடலில் பலவிதமான நன்மைகள் சேர ஆரம்பிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.